லட் FM செய்திகள். திக்கெட்டும் செய்திகளை திரட்டி தருவது லட் FM. தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் கூறுகின்றார். இலங்கை அரசாங்கத்தில் மீண்டும் புதிய பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இந்தியாவில் இன்று இடம்பெற்ற ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கிடையிலான முதலாவது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்துள்ளது. வணக்கம், இது லட்டு FMஇன் செய்திகள். நேரம் இரவு 9 மணி. எமது செய்திகள் ஞாயிறு முதல் வியாழன் வரை கனடா அல்பர்டா நேரப்படி இரவு 9 மணிக்கும், இலங்கை இந்திய நேரப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8:30 மணிக்கும் இடம்பெறும். முல்லைத்தீவில் நாளை திங்கட்கிழமை நடைபெறவிருந்த வடமாகாண சபையின் 9 உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாண நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கான சத்தியப்பிரமாண நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை யாழில் நடைபெற்றது. இந்த நிகழ்விலை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 9 வடமாகாண சபை உறுப்பினர்கள் பகிஷ்கரித்தனர். இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் EPRL கட்சியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரனை நாம் தொடர்பு கொண்டோம். தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இடம்பெற்று வரும் சர்ச்சைகள் குறித்து நாம் லண்டனில் வசித்து வரும் BBCயின் முன்னாள் செய்தியாளரும் அரசியல் ஆய்வாளருமான கருணாகரன் பத்மநாதனை தொடர்பு கொண்டோம். மக்களுக்கு ஒரு உருப்படியான சீரை பெற்றுக் கொடுக்க முடியாத மாகாண சபை அதிகாரங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை கூட, அதாவது அரசியலமைப்புகளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரங்களை கூட அந்த மாகாண சபைகளுக்கு பிரித்தளிக்க முடியாது என்று ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் செயற்பட்டு வரும் இந்த அரசாங்கம் மக்களுக்கு என்னத்தை கொடுக்க போகிறது என்ற பிரச்சனை இருக்கிறது. இதில் தமிழ் தேசிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் அடிபட்டுக் கொள்வது தமிழ் தேசிய பாதையிலோ அந்த தமிழ் மக்கள் வழங்கிய ஆணை துஷ்பிரயோகம் செய்வதாக இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் சரியா அல்லது கமலரசு கட்சி சரியா அல்லது அங்கம் இருக்கக்கூடிய ஏனைய 3 கட்சிகளும் சரியா பிள்ளையா என்பதற்கு அப்பால பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக மக்கள் வழங்கிய ஆணையை மக்களின் உண்மையான பிரச்சனையை விளங்கிக் கொள்ளாது வெறும் கட்சி அதிகார பதவிகளுக்கு சண்டை பிடிப்பது போன்ற ஒரு வழித்தோட்டத்தை கொடுக்கிறது. இதில் உண்மையாகவே வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம் என்று கேட்டால் தமிழரசு கட்சி ஏனைய கட்சிகளையும் மக்களையும் நமது தமது அரசியல் இலக்குகளுக்காக பாவித்து விட்டு அரசியல் அதிகாரங்களை பெற்றுக் கொண்ட பின்னர் தமது எதிர்ச்சியான பாணியில் நடந்து கொள்வதாக ஏனைய கட்சிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறதா அது சரிபோலத்தான் வெளியில் தோற்றமடைக்கிறது. அதுக்கான காரணங்கள் இருந்தாலும் கூட அரசியல் இணக்கப்பாட்டில் எட்டியுள்ள இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக செயற்பட வேண்டியது ஒரு கடமை. இவ்வாறு இருக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளில் தாங்கள் இறங்கி உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான MA சுமந்திரன் கூறுகின்றார். கூட்டமைப்பு ஒரு அரசியல் கட்சியாக பதிய வேண்டுமா இல்லையா என்பதை குறித்து நீண்ட நாட்களாக ஒரு சம்பாஷணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை குறித்து சில முன்னேற்றங்களை நாங்கள் அடைந்த போதுதான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்ட காரணத்தினாலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து தேர்தல் முடியும் வரைக்கும் அந்த சம்பாஷணையை பின்போடுவோம் என்று தீர்மானித்திருந்தோம். ஆகையாலே இது தேர்தல் முடிந்த கையோடு அந்த சம்பாஷணை முன்னெடுக்கப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு 5 கட்சிகளுடைய ஒரு கூட்டு கட்சிக்குள்ளே ஜனநாயக கட்சிக்குள்ளே கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம், இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அங்கே ஜனநாயக தன்மை இல்லை என்பதாகிவிடும். ஆனால் அப்படியான கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு குறித்த குறிக்கோளோடு நோக்கோடு இணைந்து செயற்படுவது நல்லது. ஆகையினாலே ஒரு விரைவில் இப்பொழுது இருந்திருக்கிற இந்த சர்ச்சையை நாங்கள் தீர்த்துக் கொள்வோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே இதை குறித்த பெரிய அதிருப்தி இருக்கிறது. கேவலம் அமைச்சர் பதவிகளுக்காக இவர்கள் சண்டை போடுகிறார்கள் என்று மக்கள் நியாயமாகவே கோபித்துக் கொள்கிறார்கள். அந்த கோபம் இதை சார்ந்தவர்களிடத்திலே வெளிப்படுத்தப்படுகிற போது அவர்கள் தங்களுடைய வழிகளை திருத்திக் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இலங்கை அமைச்சரவையில் மேலும் சிலருக்கு இந்த வாரம் பிரதி அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட உள்ளன. தம்முடைய பேரும் பிரதி அமைச்சர் பதவிக்காக சிபாரிசு செய்யப்பட்டிருப்பதாக மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் துறை தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வி. ராதாகிருஷ்ணன் கூறுகிறார்.
இது தொடர்பாக அவர் எமக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: அதாவது கடந்த அமைச்சரவையிலே 9 எம்பிக்களுக்கு பிரதி அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டது. எங்களுடைய பெயர் சிபாரிசு செய்யப்பட்ட போதிலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் எங்களுடைய சிறுபான்மை கட்சிகளுக்கு அது கிடைக்கவில்லை. பெரும்பாலும் இந்த சிறுபான்மை கட்சிகளுக்கு பிரதி அமைச்சர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதில் என்னுடைய பெயரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள முடியும். புதிதாக அமைச்சர்கள் நியமிக்கப்படுவது அரசியல் நோக்கத்திற்காகவும் ஜனாதிபதி தேர்தலை மையமாக வைத்தே மேற்கொள்ளப்படுவதாக நவமணி பத்திரிகையின் பிரதம ஆசிரியரான ALM அமீன் கூறுகின்றார். இது குறித்து அவர் எமக்கு அளித்த பேட்டியில்: அரசாங்கம் கடந்த வாரம் 9 பிரதி அமைச்சர்களை நியமித்து அதன் அமைச்சரவையை 105 வியாபித்திருக்கின்றது. உண்மையிலே இந்த அமைச்சரவை விசாரிப்புக்கு மேலதிகமாக அடுத்த வாரம் அளவில் மேலும் பலருக்கு பிரதி அமைச்சர்கள் பதவி வழங்கப்பட இருப்பதாக இன்று வெளியான ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. உண்மையிலே கடந்த வாரம் வழங்கப்பட்ட அமைச்சரவை நியமனத்தின் போது சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த எவரும் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கம் பரவலாக வெளியிடப்பட்டது. நீண்ட எதிர்பார்ப்புகளுக்காக காத்துக் கொண்டிருந்த பலருக்கு பிரதி அமைச்சர் பதவிகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு செய்தி பரவலாக இந்த வாரத்தில் இலங்கை ஊடகங்களிலே தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக சிலர் பிரதி அமைச்சர் பதவி ஏற்பதற்காக புதிய ஆடைகளையும் தைத்துக் கொண்டிருப்பதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமையில் அரசாங்கத்துடன் இணைந்திருக்கின்ற பழனி திகாம்பரம், கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபா கணேசன் ஆகியோருக்கும், அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸைச் சேர்ந்த சிலருக்கும் பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது. உண்மையில் இந்த பிரதி அமைச்சர்களுடைய எண்ணிக்கை நீடிப்பது நாட்டின் அபிவிருத்தியை விசாரிப்பதற்கா அல்லது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற முக்கியமான தேர்தல்களை மையமாக வைத்தா என்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுகின்றது. ஜனாதிபதி அவர்கள் அடுத்த ஆண்டு தனது பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக அல்லது அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்தப் போவதாக பரவலாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமையின் கீழ் தனது வெற்றியை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக தன்னோடு இணைந்திருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு பிரதி அமைச்சர் பதவிகள் வழங்கப்படவிருப்பதாக கூறப்படுகின்றது. உண்மையிலே இந்த நாட்டை பொறுத்தவரையில், இந்த நாடு இன்று இருக்கின்ற நிதி நிலைமை பொறுத்தவரையில் ஒரு மிக கடன் பலு நிறைந்த ஒரு கட்டத்திலே இந்த பிரதி அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுகின்றன. பிரதி அமைச்சர் பதவிகள் வழங்குவதன் மூலம் ஒருவருடைய சம்பளம் அல்ல, குறைந்தபட்சம் இந்த பிரதி அமைச்சர்களுக்கு 2 வாகனங்கள், 10 உத்தியோகத்தர்கள், எரிபொருள் வசதிகள், இப்படி பல வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அப்போது தானாகவே அதற்கான ஒரு பெருந்தொகையான செலவு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. மேலே இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே மிக அவர்களுடைய சனத்தொகை பெருந்தொகையாக இருந்த போதும் மட்டுப்படுத்தப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக இலங்கையில் இன்று இது என்ன நோக்கத்துக்காக செய்யப்படும் தெரியாது. எங்களுடைய நாட்டின் மக்கள் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது இப்படியான ஒரு அமைச்சரவை விசாரிப்பு தேவையா என்ற கேள்வி எழுப்புகின்றது. பைலின் புயலுக்கு இதுவரை மொத்தம் 18 பேர் பலியாகியுள்ளனர். ஒரிசாவில் 17 பேரும் ஆந்திராவில் 1வரும் பலியானார்கள். பைலின் புயல் தற்போது நேபாளத்தை நோக்கி நகர்வதாக இந்திய காலநிலை அவதான நிலையம் கூறுகின்றது. இந்த புயலின் காரணமாக இதுவரை 9 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து உள்ளனர். புயலின் காரணமாக 2400 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒடிசா மற்றும் ஆந்திரா அரசாங்கங்கள் கூறுகின்றன. புயலின் காரணமாக பீகார் மாநிலத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இதனால் பல பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் கூறுகின்றன. திக்கட்டும் செய்திகளை விரட்டி தருவது லட்டி FM. இப்போது உங்களுக்கு கொண்டு வருவது
செய்திகள். Make matters better for the Indians. It's Tony, the man on strike. That's got away for 4. Just using the pace again. Those strong wrists coming into play. Stood very still. Didn't move at all. ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கிடையே இன்று பூனேயில் நடைபெற்ற முதலாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 72 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. இதில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணியோ 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 304 ஓட்டங்களை பெற்றது. இதில் அணி தலைவரான பெய்லி 85 ஓட்டங்களையும் ஏஜே பிஞ்ச் 72 ஓட்டங்களையும் பெற்றனர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணியோ தங்களது சகல விக்கெட்டுகளையும் 49.4 ஓவர்களில் இழந்து 232 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இதில் விராட் கோலி 61 ஓட்டங்களை பெற்றார். இதன்படி 7 போட்டிகளை கொண்ட தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி முன்னணி வகிக்கின்றது. இந்த போட்டி குறித்து கருத்து தெரிவித்த MS டோனி, Yes, but still I think the way we started and in between we were able to build partnership. I think we should have gone a lot closer. A bit disappointed with the shot selection, especially when you are chasing, once you are set, it's very important to carry on, and I think that's where we lagged in this game. At one stage, it looked as if you could restrict them to about 260, 270, but then 300 can get tough. Yes, especially if you look at the wicket, we all knew in the second half, the timing that we are starting, it will swing a bit. There will be something for the fast bowlers, and of course, it was one of those wickets where if you dig in hard, you can get a bit of extra bounce, and I think that's what the Australian team did. Our fast bowlers, we struggled a bit. They are not genuine fast bowlers that we had got. They are more of swing bowlers, so we couldn't really generate that kind of bounce. I think the spinners did well in the middle, but again, when we were supposed to finish off, we gave away too many runs in the last one. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் கூறுகின்றார். இலங்கை அரசாங்கத்தில் மீண்டும் புதிய பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இந்தியாவில் இன்று இடம்பெற்ற ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவது விக்டோரியா கிராபிக்ஸ். உங்கள் அச்சக தேவைகளுக்கு விக்டோரியா கிராபிக்ஸ். கொழும்பு 13 உள்பண்டால் வீதியில் அமைந்துள்ள விக்டோரியா கிராபிக்ஸ் உங்கள் அச்சக தேவைகளுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 23887770 23887770. அச்சகத்தின் சிகரம் விக்டோரியா கிராபிக்ஸ். வணக்கம். லட்டு FM வானொலியின் அபிமான அன்பு நேயர்களே, இன்றும் இலங்கையிலிருந்து வெளிவரும் தமிழ் நாளிதழ்களின் செய்தி கண்ணோட்டத்தில் இணைந்திருக்கும் நான் AM மோசஸ். முதலில் வீலகேசரியின் முக்கியமான செய்திகள். மன்னாராயரின் கோரிக்கையை அடுத்து 9 உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் ரத்து. வட்டு வாய்க்காலில் பதவி ஏற்பதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தியடைந்திருந்த நிலையில் முடிவில் மாற்றம். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பதவி பிரமாண நிகழ்வினை பகிஷ்கரித்த வடமாகாண சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் 9 பேர் இன்று முல்லைத்தீவில் பதவி பிரமாண செயலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஆயப்பு ஜோசப் பாண்டகையின் முயற்சி எடுத்து இந்த பதவி பிரமாண வைபவம் ரத்து செய்யப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் வீரசிங்க மண்டபத்தில் தொடங்கிய செய்தி 10ஆம் பக்கத்தில் தொடர்ந்து செல்லுகிறது. இடது பக்க மேல்மூலை ஒரு வர்ண படமுண்டு பிரசுரித்திருக்கார்கள். வடமாகாண சபையின் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் மஸ்லிக் முகமதியாவிற்கு வருகை தந்து விசேட தூவா பிரார்த்தனையில் ஈடுபடுவதையும் அருகில் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன், மாவை சேனாதிராஜா, சரவணபவன் ஆகியோர் இருப்பதை படத்தில் காணலாம். பிரித்தானிய பிரதமர் கேள்வி எழுப்பினால் அதற்குரிய விளக்கங்கள் அளிக்கப்படும். வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கூறுகிறார். வடக்கு கிழக்கு மக்கள் ஒன்றிணைய வேண்டியது அவசியமாகும். வடக்கில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன். வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும். துரதிருஷ்டவசமாக நாம் கிழக்கு மாகாண சபையை இழந்துள்ளோம். செய்தியும் 10ஆம் பக்கம் தொடர்ந்து பிரசுரித்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு திருத்தங்கள் குறித்த இணக்கப்பாட்டுக்கு கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி தெரிவுக்குழுவுக்கு வர வேண்டும். அமைச்சர் தினேஷ் குணவர்தன கூறுகிறார். இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜையின் குடும்பத்தினருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வந்துள்ள இளவரசர் சார்ல்ஸ். யாழ்தேவி ரயில் முன் பாய்ந்து தாயும் மகளும் தற்கொலை. அடுத்ததாக பயிலின் சூறாவளியால் தாக்கத்தினால் வடக்கில் 16 வள்ளங்களை காணவில்லை, 42 படகுகள் சேதம். பலமானதொரு எதிர்கட்சியை கட்டியெழுப்புவது ரணில், கரு, சஜித் ஆகியோரின் கடமையாகும்.
தேசிய ஐக்கிய பிக்குகள் முன்னணி வலியுறுத்தல். செய்தி 10ஆம் பக்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் செய்திகள். வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம்கள் ஒன்றிணைவது காலத்தின் தேவை, பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் விக்னேஸ்வரன். செய்தி விளக்கமாக வீரகேசரியில் தரப்பட்டுள்ளது. ரணில், கரு, சஜித் நாளை சந்தித்து முக்கிய பேச்சு. செய்தியும் விரிவாக வாசிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவில் இன்று இடம்பெறவிருந்த பதவி பிரமாண நிகழ்வுகள் ஒத்திவைப்பு. மன்னாராயரின் வேண்டுகோள் ஏற்பு. பஸ் கட்டண அதிகரிப்புக்காக நீதிமன்றத்தையே நாடுவோம் தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம். ஐநா விட்ட தவறு குறித்த அறிக்கை வெறும் ஏட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. சுரேஷ் பிரேமச்சந்திரன். செய்தி ஆரம்பகம் தொடர்ந்து செல்லுகிறது. தமிழக மீனவர்களிடம் பேசி எமது மீனவர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்போம். வடமாகாண மீன்பிடி அமைச்சர் டெனிஸ்வரன். சேனல் 4 ஊடகவியலாளர் இலங்கை வந்தாரா கேள்வியுடன் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்கம் 6ஆம் பக்கம் பிரசுரித்திருக்கிறார்கள். அடுத்ததாக தொடரொலியின் செய்திகள். முள்ளி பதவியேற்பு திட்டத்தை கைவிட்டன குழம்பிய கட்சிகள். முதல்வர் விக்கி முன்பாகவே சத்தியப்பிரமாணம் செய்ய முடிவு. இச்செய்தியும் 6ஆம் பக்கம் தொடர்ந்து செல்லுகிறது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்க விக்கிக்கு அரசு அழைப்பு. செய்தியும் 6ஆம் பக்கம் தொடர்ந்து செல்லுகிறது. அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு. தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் தெரிவிப்பு. செய்தியும் 6ஆம் பக்கம் பிரசுரித்திருக்கிறார்கள். இலங்கை மீது ஐநா போர்க்குற்ற வாக்குமூலம். இனியும் அரசு ஏமாற்ற முடியாது என்கிறது அதிகாரத்தை பகிர்வதற்கான அமைப்பு. ஐநாவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க மறுக்கிறது அரசு. செய்தியும் 6ஆம் பக்கம் தொடர்ந்து செல்லுகிறது. பேரணிக்கு போலீஸ் இடையூறு. கம்பஹாவில் பெரும் பதட்டம். செய்தியும் தொடர்ந்து செல்கிறது 6ஆம் பக்கத்தில். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்பு. இதற்கு அனுசரணை வழங்கியோர் விக்டோரியா கிராபிக்ஸ் அச்சகம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவது விக்டோரியா கிராபிக்ஸ். உங்கள் அச்சக தேவைகளுக்கு விக்டோரியா கிராபிக்ஸ். கொழும்பு 13 உள்பொன்றால் வீதியில் அமைந்துள்ள விக்டோரியா கிராபிக்ஸ் உங்கள் அச்சக தேவைகளுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 23887770 23887770. அச்சகத்தின் சிகரம் விக்டோரியா கிராபிக்ஸ். இது LadduFM.com. பாஸ், இது LadduFM.com.